அப்ப இது குறித்து முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க அடுத்த ஒரு 50 வருஷம் வேற வேற துறைகள்ல இருக்க போற உங்களுக்கு இது குறித்து ஒரு புரிதல் முதல்ல ஏற்படுத்தும். இதுக்கு நாங்க என்ன சார் பண்ண போறோம்? கிளைமேட் சேஞ்சுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கிளைமேட் சேஞ்ச் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணாலும் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு விஷயத்தை உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஒன்றும் பெருசா பண்ணிட வேண்டாம். இன்று நமது மாவட்டத்துல இருக்கக்கூடிய காடுகளின் பரப்பளவு 8 விழுக்காடு, 10 விழுக்காடுக்கு குறைவு. ஒரு ஐடியலான ஒரு நிலப்பரப்புல அந்த நிலப்பரப்பு சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய பல்லுயிர் வகைமை பயோடைவர்சிட்டி சரியாக இருக்க வேண்டும் என்றால் 3 ஒரு பகுதி காடாக இருக்க வேண்டும். அதாவது 33 விழுக்காடு. இதான் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். நமது மாவட்டம் சராசரியை விட மிக மிக குறைவாக 10 விழுக்காடுக்கும் குறைவாக இருக்கு. இன்னும் இது குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்? நகர்மயமாதல். இந்தியாவில் அதிகப்படியான நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏறத்தாழ 50-52 விழுக்காடு மக்கள் நகர்ப்புற பகுதியில் வசிக்கிறார்கள். இது 2030ஆம் ஆண்டு 60 விழுக்காடை கடந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அது வளர்ச்சியில தவிர்க்கவே முடியாது. இப்ப நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 200 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் சென்று கொண்டு இருக்கிறது. மிக மிக முக்கியம். பொதுமக்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலைகளினுடைய விரிவாக்கம், போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப சாலைகளின் விரிவாக்கம், உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளுக்கு ஏற்ப சாலைகள் விரிவாக்கம் என்பது வளர்ச்சியில் மிக மிக அடிப்படை. ஆனால் அதே நேரத்தில் அந்த வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழல் மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அந்த சுற்றுச்சூழல் மீது ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது இது போன்று ஒரு 100 மீட்டருக்கு ரோடு போடுறோம் அப்படின்னா ஒரு 1000 மரங்கள், 1000 தாவரங்கள், 1000 வகைகளை வெட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப அதை விட நாம் அதிகப்படியான அஃபாரஸ்டேஷன், காடுகள் வளர்ப்பில் நாம் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோம்? சாதாரண ஒண்ணு இல்ல. இங்க இருந்து சிவகாசி பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு 50-60 அரசு புறம்போக்கு நிலத்துல அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 40,000 மரக்கன்றுகளை ஒரு மாசத்துக்கு முன்னாடி நட்டாங்க. ஒரு பகுதியில விருதுநகர்ல ஆலமரம் ஒரு அமைப்பு இருக்கு. அது ஒரு சில தனிநபர்கள் அவர்கள் ஒண்ணு பண்றதில்ல. அவர்களுடைய வார இறுதி நாட்களை பயனுள்ள வகையில் மரம் நடக்கூடிய ஒரு ஒவ்வொரு வாரம் வீக்கெண்டுக்கு எங்கேயாவது வெளியில போற மாதிரி அந்த ரெக்ரீஷன் மாதிரி மரம் நடறத பண்றாங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு சண்டே சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு 20 மரத்தை போய் நட்டுட்டு அதை பராமரிப்பாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கும் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் மனமகிழ்ச்சிய வகையில் கழிப்பது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலுக்கு அவர்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை செய்யும். இன்று மிக மிக முக்கியம், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் சுற்றுச்சூழலின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தான் வருகிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, 3R அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு பதத்தை சொல்லு உங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. யாராவது பேசுறது நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நாம் பயன்படுத்தக்கூடியதை குறைப்பது எப்படி? நீங்க எல்லாரும் நம்ம வந்து ஒரு பால் பாயிண்ட் பென் பயன்படுத்துவோம். எல்லாரும் பாருங்க எவ்வளவு பேருக்கு பால் பாயிண்ட் பென் இருக்குங்க. பெரும்பாலும் எல்லாரும் வச்சிருப்போம். 5 ரூபாய் வாங்கி எழுதி போட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பால் பாயிண்ட் பெயினும் டெய்லியும் ஒரு RIT இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 1000 பேர் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 100 பால் பாயிண்ட் பெயினோட வேஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு வருஷத்துல ஒரு 300 ஒர்க்கிங் டே இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 300 × 100 சாதாரணமாக ஒரு 30,000. இது ஒரே ஒரு காலேஜ்ல, ஒரு ராஜபாளையத்துல ஒரே ஒரு காலேஜ்ல இருந்து இவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு. எங்க போகுது? அங்க இருந்து அப்படியே கிடைக்கும். இதுக்கு என்ன மாற்றம்? நம்ம ஒரு இண்டிபெண்டா பயன்படுத்த முடியுமா? நம்ம வந்து ரொம்ப தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான ஒரு இயக்கம் வந்து மஞ்சப்பை திட்டம். மீண்டும் மஞ்சப்பை ஜஸ்ட் நமக்கு ரொம்ப ஈஸி, சீப் வந்து பாலித்தீன் பேக் வாங்கிட்டு போறது. எவ்வளவு பாலித்தீன் பேக்ஸ் எவ்வளவு இருக்குனீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போயிருக்கு? வாட்டர் ஃப்ளோவை தடுக்குது. நாம் சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய, தாவரங்களினுடைய, குறிப்பாக பறவைகள், விலங்குகள், பூச்சிகளினுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குது. சிம்பிளா ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன். பட்டாம்பூச்சிகள், சார் எனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி வெரைட்டி பற்றிலாம் சார் சொல்லிட்டு இருந்தார். சாரி, நான் பேசுறப்ப வந்து நான் இடையில நிப்பாட்ட வேண்டிய ரெக்வஸ்ட்